பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் கிருபைகளும் இரக்கம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவாதி தேவனை, இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்த தேவனை, அல்லேலூயா. எல்லாரும் நல்ல பாடல்களை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். கர்த்தாவே, தேவரில் உமக்குப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். இந்த உலகத்தில் யாருமே கம்பேர் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் இந்த பாடலை பாடி நம்ம இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? செங்கடலை நீர் பிளந்து ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் நடத்தி சென்று எங்களையும் நீர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோதரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தோம். அல்லேலூயா. ஆமென். தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை மோஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை மோஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. ஆமென். அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? என்னை நேசிக்கிற யாருண்டப்பா? இந்த ஜனங்களை நேசித்தீரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுமா, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் அப்படின்னு நம்ம வாசித்து வரும்பொழுது மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வராருங்க. அவங்க விடுதலையாகி வராங்க. இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன்ட்டிருந்து அந்த விடுதலையாகி வரும்பொழுது அவங்களுக்கு முன்னாடி செங்கடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடல், ஆண்டவர் அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து வட்டாந்தரையிலே நடத்தி கொண்டு வராருங்க. அவங்க பின்னாடி பார்வோனின் சேனைகள், முன்னாடி செங்கடல். அற்புத விதமாய் அதிசய விதமாய் ஆண்டவர் அவர்களை வட்டாந்தரையிலே நடக்க பண்ணி அந்த சைடு அவங்க கடந்த பிறகு அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது சேனைகளும் கடல் எல்லாம் மூடி போட்டது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 15ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க. ஆமென். அந்த வசனத்தை பார்ப்போமா? 2ஆம் வசனம், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவர் தவிர ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற தேவன். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது நாமும் இஸ்ரவேல் ஆக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி ஆண்டுடைய நாமத்தை அந்த இடத்துல உயர்த்துறதை நாம் பார்க்கலாம். ஆமாம். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லுகளைப் போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவர் உற்சாகமாய் பாடுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் ஆமென் நமக்கு முன்பாக ஹல்லேலூயா ஒரு செங்கடல் போன்ற காரியங்கள் முன்னாடி பார்க்கும் பொழுது பார்வோனின் சேனைகள் அப்படியே நடுவில் நின்று நாம் என்ன செய்யறது என்று திக்கு முக்காடி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆமென், செங்கடலை ரெண்டாக பிளந்து வெட்டாந்திரையில் நடக்க பண்ணுகிற தேவன் நானே அப்படின்னு சொல்லி ஆமென். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை ஒரு விசை வாய்களை திறந்து உற்சாகமாக இந்த ஒரே ஒரு கவியை நான் பாடுவேன். செங்கடலை நீ பிளந்து முந்தன் ஜனங்களை நடத்தி சென்று ஆமென், நீரே நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்யாகாது, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம், உலகத்தில் உள்ள காட்டிலும் ஹல்லேலூயா எங்கள் தேவன் நீர் பெரியவர் என்று சொல்லி உற்சாகமாய் அவரை விசுவாசிக்கிற யாவரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். செங்கடலை நீர் பிளந்து ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
அதிசயமானவரே, நீர் கண்களை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன் நீர். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறவர் நீர். நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னவர். உங்களுடைய ஜீவ தண்ணீரை தந்து என்னுடைய தாகத்தை தீர்க்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அற்புதமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னவர். தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிறார். ஹல்லேலூயா. கண்மலை பிளந்து ஜனங்களுக்கு நீரை தந்தவர். அவரே ஜீவ தண்ணீராயிருந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அனுதினமும் நமக்கு அவருடைய மன்னாவை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. புது கிருபைகளை நமக்கு தினமும் தருகிறவராயிருக்கிறார். நம்மை அனுதினமும் நடத்தி செல்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும், எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் உறுதியாய் சொல்ல முடியும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை அரவணைத்து நடத்தி கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. இயேசுவை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தேவனை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நம்மை அனுதினமும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதித்த தேவன், நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தேவன். ஹல்லேலூயா.
கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நாம் ஆராதிப்போமா? சங்கீதக்காரர்கள் சொல்கிறார், ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீ ஒருவரே தேவன். ஆமென். அவர் ஒருவரே தேவன்க நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறாருங்க. அவருக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறதற்கு நல்லவராக இருக்கிறாருங்க. ஆமென். குருடனை பார்த்து சுகம் கொடுத்த தேவன், குஷ்டரோகியை பார்த்து சுகம் கொடுத்த தேவன், நடக்க முடியாமல் இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுத்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது இப்போவும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன். அவருடைய கிருபையினால் நாம் ஏதோ நல்லவர்களோ இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தோமா? ஏன்னா அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே போற்றப்படத்தக்கவர், எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்தையுடையவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழல்கள் இருந்தாலும், கடல் அலைகள் போல எழுந்து வந்தாலும், பெரும் காற்றுகள் நம்முடைய வாழ்வில் அடித்தாலும், கர்த்தர் அவற்றையெல்லாம் அவருடைய வார்த்தையினாலே அடக்கி நமக்கு சமாதானத்தை தருகிற அந்த தேவாதி தேவனை ஒரே ஒரு விசை அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வாயில திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். எப்பேற்பட்ட சிங்கத்தின் கவியா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு கூட நம்மளை சுற்றி சிங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய வாயில் அடைத்து போட்டிருக்கிறாருங்க. ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நாம் உயர்த்துவோமா? ஆமென். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ரெண்டு மடங்கு இல்ல, 7 மடங்கு டீச்சர்களை போட்டாலும் சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல நல்லவராக சொல்லி சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது
ஆவிகளாகவே சிறைச்சாலையில் அடைத்திருக்கும் போதுங்க அவங்க அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு, ஐயோ நாங்கள் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறோமே ஆண்டவரே, உமக்காக தானே ஊழியம் செய்தோம், ஆனால் இப்படி நாங்கள் அடைபட்டிருக்கோமே என்று சொல்லி அவங்க வருந்திக்கிட்டு இருக்கலங்க. அந்த சூழலிலும் ஆமென் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அந்த இடத்துல பெரிய விடுதலை உண்டானது. சங்கிலிகள், சிறைச்சாலைகள் அதில் எல்லாம் உடைந்து போனதுன்னு பார்க்குறோங்க. அந்த சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைந்தரித்தப்பட்டது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாக்கினார், அந்த தேசத்திற்கே ஒரு ரட்சிப்பை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒருவேளை உங்களை ஒரு சங்கிலி போல ஒரு காரியம் உங்களை அடக்கி கொண்டிருக்கிறதா, ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை விசுவாசித்து அவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாடுவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்களாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்களாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்களாம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்களாம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்களாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எப்பேற்பட்ட தீச்சூளை இருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தது போல கர்த்தர் இந்த நாளிலே தீச்சூளையின் மடியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தின் கெவியில இருந்தாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாய் அடைத்து நம்மளை விடுவிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்களாம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்களாம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம்மாகவே உயரும். அல்லேலூயா. இயேசுவே
உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். Thank you Lord. உடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை அப்பா, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். சிறைச்சாலையில் ஒரு விடுதலை, சிங்கக்கவியில் ஒரு விடுதலை, தீச்சலை நடுவில் ஒரு விடுதலை. கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். நேர்வழியாய் நடத்துகிற தேவன், நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன், மான்கால்களை போலாக்குகிற தேவன். நீர் எங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர். கிருபையுள்ள தேவனாய் இருந்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். நம்ம பாதத்தில் விழுந்து உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்கிறோம். நீரே உயர்ந்தவர், நீரே மகத்துவம் உள்ளவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நீர் நல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கிருபை இரக்கம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம்ப்பா. தர்மையான வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்து இந்த வேலையில் உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த பெரிய காரியத்திற்காக, பெரிய நன்மைக்காக, இந்த இரக்கத்திற்காக, அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யாரெல்லாம் எங்களோட கூட சேர்ந்து உம்மை ஆராதித்தார்களோ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை உள்ளுள்ள ஒரு மனதாரோடு உம்மை ஆராதித்தார்களோ கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த வேலையில் வெற்றி ஊழியர்கள் நடத்துகிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக, எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. இன்னும் வார்த்தைகளை அவர்கள் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க அவர்களை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் எடுத்து போட முடியாது செபிக்கிறோம். இந்த தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், கர்த்தருடைய பலன் இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் கொடாக்கூடிய நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையில் யாரெல்லாம் ஒரு வியாதியோடு ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே வியாதி நின்று விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஆனால் சமாதானத்தின் தேவன் யெகோவா ரஃபா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உடைய தலைமுறையால் சுகமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீ சுகப்படுத்துவீராக, நீ பலனை தருவீராக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சுகவீனங்களும் மாறி ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமும் எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதித்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம அடுத்த வாரம் இதே போல் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் இப்போதைக்கும் என்னென்றைக்கும் என்று தங்கியிருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.